இந்த சிறந்த சமூகத்துக்கு அல்லாஹ் தஆலா இந்த உலகத்திலே அனுபவிப்பதற்காக வேண்டி இந்த உலகத்திலே அவன் அல்லாஹ் தஆலா அவனுக்கு தேவையான அத்தனை விஷயங்களையும் நியமத்தாக அருளாக அல்லாஹ் தஆலா அள்ளி வழங்கி இருக்கிறான். அந்த அருள்கள் அந்த நியமத்துக்கள் ஒரு மனிதன் இந்த உலகத்திலே கணக்கிட்டு பார்க்க நினைத்தாலும் கூட எண்ணி பார்க்க நினைத்தாலும் கூட ஒரு போரும் அந்த மனிதனுக்கு அதனை எண்ணி முடிக்க முடியாது, கணக்கிட்டு பார்க்க முடியாது என்பதையும் அல்லாஹ் அல் குர்ஆனிலே அவனுடைய நியமத்துக்கள் எல்லையற்றது, அவனுடைய அருள்கள் எல்லையற்றது என்பதை உறுதிப்படுத்தி அல் குர்ஆனிலே சொல்லுவதை பார்க்கிறோம். கண்ணியத்திற்குரியவர்களே, இதற்கு முன்னால் வாழ்ந்த மூசா நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அந்த சமூகத்துக்கும் அல்லாஹ் தஆலா நியமத்துக்களை கொடுத்தான். ஈசா நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சமூகத்துக்கும் அல்லாஹ் தஆலா நியமத்துக்களை கொடுத்தான். இப்படி முன்னைய சமூகத்துக்கும் அல்லாஹ் அருள்களை கொடுத்து அந்த சமூகத்துக்கும் அந்த நபிமார்களூடாக அந்த ரசூல்மார்களூடாக அந்த சமூகத்தை வழிநடாத்த சீர்திருத்த அனுப்பப்பட்ட அந்த ரசூல்மார்களின் ஊடாக அலைக்கும் நீங்கள் அல்லாஹ்வுடைய அருள்களை அல்லாஹ்வுடைய நியமத்துக்களை நினைவுபடுத்துங்கள், ஞாபகப்படுத்துங்கள் என்று அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனிலே சொல்கிறான். மூசா நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சமூகத்துக்கு, ஈசா நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சமூகத்துக்கு எந்த நியமத்தை எந்த அருளை அல்லாஹ் நினைத்து பார்க்க சொன்னானோ அதே போல இந்த உம்மத்துக்கும் இந்த சமூகத்துக்கும் அல்லாஹ் தஆலா நியமத்துக்களை தந்திருக்கிறேன், அதனை நீங்கள் நினைவுபடுத்துங்கள், நன்றி அடைத்தவர்களாக நன்றியுடையவர்களாக இருங்கள், நன்றி கெட்டவர்களாக இருக்க வேண்டாம் என்பதை அல் குர்ஆனிலே அல்லாஹ் சுட்டிக் காட்டுகிறான்.